இந்த மாதத்திற்காக ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். பத்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது ஒருவர் வாசிக்க கேட்போம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. இப்ப 11ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். ஆமென். மாரியும் உறைந்த மழையும். இங்கே வேத வசனத்தை ஆண்டவர் ஒரு வித்தியாசமான காரியத்துக்கு ஒப்பிட்டிருக்கிறார். அநேக காரியங்களை தேவன் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேதத்தில் எக்ஸாம்பிள்ஸ், உவமைகள், உதாரணங்கள், இல்லஸ்ட்ரேஷன்ஸை பயன்படுத்துகிறதை வேதத்தில் நாம் பார்க்க முடியும். பொதுவாக வசனத்துக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு உதாரணம் வசனம் விதை அப்படின்னு சொல்லிட்டு, புதிய ஏற்பாட்டில் விதையை போல இருக்கிறது, விதைக்க வேண்டும், நல்ல நிலத்தில் விதைக்க வேண்டும். இன்னும் பல விதங்களிலே இந்த வசனம் உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன் உதாரணம் சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்ல டீச்சர் உதாரணம் ஏன் சொல்லுவாங்கன்னா, புரிந்து கொள்ளுதலை அதிகரிக்கும் உதாரணங்களில் சொல்லும்போது. இந்த இடத்துல தேவன் வசனத்தை மாறி உறைந்த மழைக்கு ஒப்பிடுகிறார். அப்படின்னா நம்ம சாதாரண தமிழில் பேச்சு வழக்கில் சொல்லணுன்னா சில நேரத்துக்கு சொல்லுவாங்க, மழை சோன்னு பெய்யுதுப்பா, சோன்னு பெய்யுது அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடர்ந்து பெய்கிறது. கொஞ்ச நேரத்தில் அந்த ரோடு நனையிறது மாத்திரம் இல்லை, தண்ணியே நின்றுச்சு. 10 நிமிஷம் பெஞ்ச மழையில். அது எங்கேருந்து வருது? வானத்திலேருந்து வருது. இந்த இடத்துல தேவன் தன்னுடைய வார்த்தையை சாதாரண மழை என்று அல்ல, அந்த 10 நிமிஷம் பெய்கிற மழையில் அடிச்சு கொட்டிருச்சுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி நிற்குதுன்னு சொல்கிற மாதிரி மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆற்றல் உள்ள வசனம். இந்த மாதம் முழுசும் தினமும் இதை பிரசவம் பண்ணலாம். என்ன மாற்றம்லாம் உண்டு பண்ணுதான்? அது வானத்திலிருந்து வருது. கர்த்தருடைய வார்த்தை அல்லது வசனம். சங்கீதக்காரன் சொல்றான், உம்முடைய வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. சங்கீதம் 119:89. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கடவுள் ஒரு வார்த்தையை பேசுறாருன்னா, கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசும் பொழுது, கர்த்தர் ஒரு வார்த்தையை நம்முடைய சூழ்நிலையில் நாம் ஜெபிச்சிட்டு இருக்கிறோம், ஒரு வார்த்தையை அனுப்பும் பொழுது
இந்த மாதத்துக்கு என்ன ஆண்டவரே வார்த்தை தேவ சமூகத்தில் இந்த வார்த்தையை கர்த்தர் அனுப்பினார். அந்த வார்த்தையை அனுப்பும் பொழுது ஆண்டவரே இந்த நபருக்கு நீர் என்ன வார்த்தை சொல்கிறீங்க? அப்போ ஆண்டவர் அந்த வார்த்தையை அனுப்பும்போது, வசனத்திலிருந்து அனுப்பும்போது அவர் வாயிலேருந்து அந்த வார்த்தை வருது. அந்த வார்த்தைக்கு இருக்கிற ஒரு பவர், ஒரு கேப்பபிலிட்டி என்னன்னா, கடவுளை பொறுத்த வரைக்கும் அவர் வார்த்தையை அனுப்புகிறாருன்னா அந்த விஷயத்தை ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். அவர் என்ன வார்த்தை அனுப்புகிறாரோ அதனுடைய அர்த்தம், வார்த்தை என்பது ஒரு காரியத்தை பதிலை துவக்குகிற ஒரு காரியம் அல்ல. கடவுளை பொறுத்த வரைக்கும் பதிலை அனுப்பிட்டார். பதிலை முடிச்சிட்டு அதை வார்த்தை என்ற பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி நமக்கு குரியராக அனுப்புகிறாரு. நான் சொன்னது உங்களுக்கு விளங்கல? விளங்குதா? ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் இந்த காரியத்துக்காக, இந்த சுகத்துக்காக ஜெபிக்கிறேன். அப்போ கர்த்தர் ஒரு வார்த்தை அனுப்புகிறான்னு வச்சுங்களேன். அந்த வார்த்தை சொல்லுது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவிலிருந்து அழிவுக்கு விலக்கி தப்புவிக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தையை அனுப்புகிறாருன்னா அந்த நபருக்கு சுகத்தை ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அவங்களுக்கு தேவையான சுகத்தை அந்த வார்த்தை என்கிற பெட்டிக்குள்ளார போட்டு அந்த பெட்டகத்தை நமக்காக அனுப்பி வைக்கிறாரு. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, வீட்டுக்கு வர குரியரை இங்கே அப்படி யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு மாத்திரம் சொல்லாமல், எனக்கு தாங்க, நான் தாங்க அந்த பால் மோசஸ் கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிறது. சைன் போட்டு நான் தாங்க. கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தை அவர் அனுப்பும் போதே வார்த்தை பதிலை கொண்டு வருவதில்லை, வார்த்தைக்குள்ளே தான் நம்முடைய பதில் இருக்கிறது. அப்போ அந்த சோ என்று பெய்கிற மழை என்னெல்லாம் விளைவுகளை உண்டு பண்ணுது பாருங்க. இந்த வசனம் சொல்லுது 10, அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து, முதலாவது என்ன செய்யுது? பூமியை நனைக்கிறது. ரெண்டாவது அதில் முளை கிளம்பி, முதல்ல முளையை என்ன செய்யுது? கிளப்புது. விதையாக போட்டிருக்கிறதெல்லாம் மழை பேஞ்சு முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க, நேற்று பேஞ்ச மழையில் முளைச்ச காலம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மழைக்கு இருக்கிற எஃபெக்ட் பாருங்க. அந்த விதை டக்குன்னு முளை வந்துடுது. உற்சாகத்தை உண்டு பண்ணுது, நம்பிக்கையை உண்டு பண்ணுது, விளையும்படி செய்து. அப்படின்னா முளையோடு விட்டுறாம அது முழு விளைச்சலுக்கும் கொண்டு வருகிறது. அடுத்தது செய்கிறது தான் ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்க. அந்த வசனம் எப்படி கடைசியாக ரிசல்ட் உண்டு பண்ணுதுன்னா, விதைக்கிறவனுக்கு விதையையும் விவசாயிக்கு விதையை கொடுக்குது. ஏன்னா நல்ல அறுவடை வந்துருச்சு. புசிக்கிறவனுக்கு அந்த விவசாயி கொண்டு போய் விற்று போடுறாரு நிறைய நெல்லை. அதை வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு ஆகாரம். அப்போ வசனம், கர்த்தர் அனுப்புகிற வசனம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கும் ஆசீர்வாதம். அவங்க வாழ்க்கையில் அந்த வார்த்தையினால் அவர்கள் நிரம்பி இருக்கும் பொழுது அவர்கள் மூலமாய் அந்த வார்த்தையை கேட்கிற மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம். சொல்லுங்க, எனக்கும் ஆசீர்வாதம், என்னால் மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதம். சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், என் மூலமாக மற்றவங்களும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்கள் மூலமாக மற்றவங்களும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க.
இதனால தான் வசனம் நமக்கு தேவை. இதுக்காக தான் வசனத்தை கர்த்தர் அனுப்புகிறாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம செய்கிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், நிறைய காரியங்களை நம்ம செய்கிறோம். எல்லாவற்றை விட உச்சக்கட்ட காரியமாய் தேவன் மதிப்பீடு செய்கிற ஒரு காரியம் இருக்கும் என்றால், சங்கீதம் 138:2 சொல்லுகிறபடியாக, அவர் தமது சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். எதை மகிமைப்படுத்தியிருக்கிறார்? அல்லேலூயா. நமக்கு பல காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஜெபம் ஒரு மாடி, உபவாசம் ஒரு மாடி, ஆராதனை ஒரு மாடி, இப்படி எல்லாம் பல மாடிகள் இருக்கு. எல்லா மாடிக்கும் மேலே டாப் ஃப்ளோர் எதை வச்சிருக்கிறாருன்னா, கர்த்தர் தமது வசனத்தை வச்சிருக்கிறார். ஏன்னா இவ்வளவும் நம்ம செய்கிறோம்ல, இதனுடைய ரிசல்ட்டாக கர்த்தர் எதை அனுப்புகிறாருன்னா வசனத்தை தான் அனுப்புகிறாரு. இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் ஒரு புதுப்பிக்கப்பட்ட வாஞ்சையை உங்களுக்கு தருவாராக. இதுவரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நேசித்ததை விட இந்த மாதத்தில் தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் நேசிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இந்த வார்த்தை என்ன செய்துன்னு தான் நம்ம 11ஆம் வசனத்தில் பார்க்குறோம். மீண்டும் ஒரு விசை அதை 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது, அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல். அப்படின்னா, God's word can never fail. தேவனுடைய வார்த்தை தவறவே தவறாது. அல்லேலூயா. சொல்லுவாங்க தமிழில், உலகத்தில் சொல்லுவாங்க, இன்னைக்கு அவர் தவறிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தை தவறவே தவறாது. அதுக்குள்ளே இருக்கிற உயிர் ஒரு நாளும் மடியவே முடியாது. அது அழிவில்லாத வித்துன்னு அதனால தான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படும் போது ரேமா, அதனால்தான் இந்த வசனத்தின் துவக்கத்தை சொல்லுது. அப்படியே அவர் வசனமும் இருக்கும்னு சொல்லலை, அவர் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது பேர் என்ன? அவர் வாயிலிருந்து புறப்படும் வசனம். சும்மா பைபிளை தூக்கி இப்படி திறந்து படிக்கிறதில்ல. நம்ம ஒரு ஆவலோட, ஒரு காத்திருப்பதலோட, ஒரு ஜெபத்தோட, ஆண்டவரே இன்றைக்கு காலையில் நான் உடைய வசனத்தை வாசிக்கிறேன், இந்த நாளிலே என்னோடு நீர் பேசுவீராக. அப்போ கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்புகிறார்ல, ஒரு வார்த்தையை அனுப்புவார். அந்த வார்த்தை ஒருவேளை நம்மை பாவத்தை குறித்து உணர்த்தி திருத்துகிற வார்த்தையாக இருக்கலாம், இல்லாட்டினா அந்த நாளுக்கான ஒரு வாக்கு தத்தமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் இதை நீ செய் என்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக, ஒரு கட்டளையாக நமக்கு இருக்கலாம். எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் கர்த்தர் அனுப்புகிற வார்த்தையை நாம் பிடித்து கொள்ளுவோம் என்றால் அது தவறவே தவறாது. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை அது கீழே விழாது, அது செத்து போகாது, அது மடிந்து போகாது, அது வீணாய் போகாது என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். மரியாள் கேட்குறாங்க, தூதன் சொல்லும்போது இது எப்படி ஆகும்னு சொல்லிட்டு, தூதன் சொல்கிறாரு,
இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வருவார். உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது எனப்படும் சொன்ன உடனே அவங்க அதை விசுவாசிச்சாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஒரு பேர் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி, கர்த்தரால் உனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஆண்டவர் வார்த்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை அப்படியே விசுவாசிங்க. சூழ்நிலை என்ன ஏருக்கு மாறா இருந்தாலும் கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் சொன்னது நிச்சயமாய் நிறைவேறும். முதல் ரேமா பைபிளில் முதல் தீர்க்க தரிசன வார்த்தை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஸ்திரியை பார்த்து, சர்ப்பத்தை பார்த்து தேவன் பேசுகிறார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமை உண்டாக்குவேன், அந்த ஸ்திரீயின் வித்தாகிய இயேசு கிறிஸ்து உன் தலையை நசுக்குவார், பிசாசின் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். நசுக்குவாய்னு போட்டிருக்கு ஆங்கிலத்தில். ப்ரூஸ்னா காயப்படுத்துவாய். தேவன் சொன்ன அந்த வார்த்தை பாருங்க, சிலுவையில் அப்படியே நிறைவேறுது. சிலுவையிலே இயேசு பிசாசின் தலையை அவர் மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் நசுக்கினார். தலை நசுக்கப்பட்டவன் பிசாசு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தொந்தரவு பண்ணான்னா அவனை பார்த்து சொல்லுங்க, நீ தலை நசுக்கப்பட்டவன், தலையே இல்லாதவன். ஆமா, அதுக்கு மேல சொல்ல விரும்பல. நீ தலையே இல்லாதவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. உனக்கு மூளையே கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் குதிங்காலை தான் அவன் காயப்படுத்த முடிஞ்சு. ஏன்னா அந்த ஆணியை எங்கே அடித்தாங்கன்னா அந்த குதிங்கால், கரெக்டாக அந்த பாதமும் அந்த காலும் இணைகிற இடத்துல தான் ஆணி அடித்தாங்க. குதிங்காலை தான் அவனால் காயப்படுத்த முடிஞ்சிச்சு. ஆனால் அதுவும் ஏன் காயமாச்சுன்னா அந்த காலை கொண்டு தான் சாத்தானின் தலையை நசுக்கினார். அப்போ அவர் முதல் சிருஷ்டிப்புலேயே சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சாலையா பாருங்க, தவறல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் எவ்வளவோ வேலை செய்ய பார்த்தான், அவரை அழிக்கணும்லாம் பார்த்தான், நடக்கலை. பிறப்பிலேயே அழிக்கணும்னு பார்த்தான், நடக்கலை. ஏன்னா தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறிய தீரும். உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறிய தீரும். விசுவாசியுங்கள். ஒரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்படாதீங்க. நெவர் டவுட் த வேர்ட். நடக்குமா, ஆகுமா, அதெல்லாம் கொண்டு வர்ற எண்ணம் யாருன்னா பிசாசு. நீங்கள் நினைக்கல. அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா உடனே சொல்லுங்க, டெவில் யூ ஆர் அ லையர். பிசாசே நீ பொய்யனா இருக்கிறாய். இயேசுவின் நாமத்தினால உன் எண்ணத்தை தூக்கிட்டு ஓடிப்போ. வாயை திறந்து சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, பிசாசே நீ ஒரு பொய்யன், இந்த எண்ணத்தை எடுத்துட்டு இயேசுவின் நாமத்தில் என்ன சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க. நீங்க போமான்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி இல்லை, ஓடி போனா அங்க சத்தம் போட்டாரு, அது மாதிரி சொல்லணும். ஓடி. அதனால தான் ஆண்டவர் விரட்டும் போது அப்படி விரட்டினார். அப்பாலே போ. இயேசுநாதரே அப்படி சத்தம் போட்டு தான் அவன் ஓடனான்னா, நீங்கள் போமான்னு சொன்னா போவானா, அவன் வாமான்னு நினச்சிப்பான். நல்லா விரட்டணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ரெண்டாவது பார்க்குறோம், அது செய்கிற காரியம், அது நான் விரும்புகிறதை செய்து. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய சித்தத்தை நிறைய பேர் தெரிஞ்சுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு தெரியல.
இன்னைக்கு தேவனுடைய சித்தம் நமக்கு தெரியணும்னா நாம் ஆண்டவருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய சித்தம் வாழ்க்கையின் எந்த காரியத்தை குறித்தாகிலும் தேவ சித்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை அவர் விரும்புகிறதை செய்கிறது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையே அவர் விருப்பமாக இருக்கிறது. அவர் விருப்பத்தை தெரிஞ்சுக்கணுன்னா மனுஷன்ட்ட போய் கேட்க தேவையில்ல, அவர் வார்த்தையை போய் வாசிச்சா போதும். அந்த வார்த்தையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டா அவர் சித்தத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த சித்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த சித்தத்தை செய்ய முடியும். இந்த சித்தத்தை செய்வது நமக்கு அவசியம். அதனால் இந்த மாதத்தில் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் அலக்களிக்கப்படாமல் இப்படி செய்கிறதா அப்படி செய்கிறதா அப்படி போகிறதா அப்படி இந்த தீர்மானம் எடுக்கிறதா அப்படி எடுக்கிறதா ஒன்றும் வேணாம். ஒழுங்காக பைபிளை தினைக்கும் வாசிங்க, அதை ஆர்வமாக வாசிங்க. கர்த்தாவே நீங்கள் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்ற ஒரு ஜெபத்தோட மனப்பான்மையோட வாசிங்க. ஆண்டவரே உங்கள் சித்தத்தை செய்வதே என் வாஞ்சைன்னு ஜெபத்தோட வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே தேவ சித்தத்தை அறிகிற ஒரு புரிந்து கொள்ளுதலை உண்டு பண்ணும். திஸ் இஸ் ஸோ வைட்டல். இது ரொம்ப முக்கியம். நம்ம மனுஷ அறிவினால் சில நேரத்தில் சில காரியங்களை செஞ்சால் கூட பிசாசு நம்மளை ட்ராப் பண்ணிடுவான், பிடிச்சிடுவான், ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்க வச்சிருவான். ஆனால் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செய்யும் பொழுது என்ன விஷயம்னா, தேவ சித்தம் என்பது ஒரு ட்ராக் மாதிரி, ஒரு பாதை மாதிரி. அந்த ட்ராக்குள்ளார கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி, அதுக்குள்ளார சாத்தானால் நுழையவே முடியாது. சாத்தான் நுழைஞ்சு அவன் நினைக்கிறத செய்ய முடியாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை ஒரு பெரிய வேலியை நமக்கு உண்டு பண்ணுகிறது. ஏன் அவ்வளோ ட்ரை பண்ணா இயேசுநாதர் கவுக்கவே முடியல? அவர் சீஷர்களெல்லாம் கூட போயிட்டாங்களே, ஆனால் ஆண்டவர் ஏன் கவுக்க முடியலன்னா அவர் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தார். என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதே என் போஜனமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை நாம் அவருடைய வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். ஸோ ரீட் த வேர்ட். வேதத்தை தினமும் வாஞ்சையாய் வாசியுங்கள், ஆவலாய் வாசியுங்கள். பைபிள் வாசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்கிறவங்க புதிய ஏற்பாடில் யோவான் சுவிசேஷத்துலேருந்து வாசிக்க ஆரம்பிங்க. எத்தனை வசனம் வாசிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எத்தனை அதிகாரம் வாசிக்கிறோன்றது கூட முக்கியம் கிடையாது. இந்த நாளிலே கர்த்தர் பேசுகிறதை நான் கேட்கிற வரைக்கும் நான் வாசிப்பேன். ஹல்லேலூயா. பேனா வச்சுக்கங்க, நோட்டு வச்சுங்க, இல்லை பெரிய பைபிளாக வாங்கிக்கிங்க. நான் இந்த பிரசங்கத்துக்கு தான் அந்த சின்ன பைபிள் யூஸ் பண்ணுறது. என்னுடைய தனி தியானத்துக்கு நான் பெரிய பைபிள் தான் யூஸ் பண்ணுறது. ஏன்னா வசனத்தை சுற்றிலும் எழுதிடுவேன், அதுலேயே எழுதிடுவேன். பேனா வச்சுப்பேன் கையில், அனுதினமும் தியானிக்கிறதுக்கு. நம்ம எவ்வளோ ஆயத்தமாக இருக்கிறோமோ கர்த்தர் நம்ம கூட பேசுறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். ஆத்திர அவசரத்துலலாம் ஆண்டவர் நம்ம கூட பேச முடியாது. பேசுவார். எப்போ பேசுவார்னா நம்ம தினமும் ஆயத்தமாக அவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வேதத்தை வாசித்து அவருடைய சத்தத்தை கேட்க பழகிட்டோன்னா நமக்கு ஒரு அவசரமான நேரம் வரும்போது அந்த நேரத்தில் கரெக்டாக நமக்கு வார்த்தையை கொடுப்பார். இறுதியாக அங்கே வசனம் சொல்லுகிறது, நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். God's word produces. தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே விளைவுகளை உண்டு பண்ணுகிறது. முதலாவது பார்த்தோம், தேவனுடைய வார்த்தை தவறாது. ரெண்டாவது பார்த்தோம், தேவனுடைய வார்த்தையே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. மூன்றாவது பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தை விளைவுகளை உண்டு பண்ணுகிறது. நான் சொல்கிறேன், அது சுகத்தை கொடுக்கும், தேவனுடைய வார்த்தை செழிப்பை கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், கனத்தை கொடுக்கும். தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனை வாழ வைக்கும்.
தேவனுடைய வார்த்தை செழிக்க வைக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தை செய்யும். ஏன்னா இது எல்லாமே ஒரு விஷயத்தில் இருக்குது. அந்த ஒரு விஷயம் என்னன்னா, யோசுவா 1:8 வாசிக்க கேட்போம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நீ செழிப்பாய் இருப்ப. எப்படின்னா, நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். எல்லா விஷயத்திலையும் ஞானத்தை தேவனுடைய வார்த்தை உண்டு பண்ணும். வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவங்களுக்கு உண்டாகிற பெரிய ரிசல்ட் என்னன்னா, they will be top class wise people. அசாத்தியமான ஞானம் உள்ளவர்களாக இருப்பார்கள். மற்றவங்களை விட வித்தியாசமாக நினைப்பாங்க. 10 பேர் உட்காந்து யோசித்தா அவ்வளோ குழப்படிக்கு அப்புறம் உண்டாகிற ரிசல்ட்டை இவங்க ஒரே ஆள் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற வார்த்தை அவங்கள ஞானவான்களாய் மாற்றும். ஆமென், அல்லேலூயா. ஜெபிக்கலாம். நேசிக்கிற அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தைகள் இந்த மாதத்தில் எங்களுக்கு பலனை கொடுக்கிறதா இருக்கிறதற்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்புகிறீர். அந்த வார்த்தை ஒரு நாளும் தவறாது, அது வெறுமையாய் திரும்பாது ஆண்டவரே. இந்த மாதத்தில் உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்புகிற காரியங்கள் அது வாய்க்க செய்வதாக. நீர் எல்லாத்தையும் செய்து முடித்து உம்முடைய வார்த்தை என்கிற பெட்டகத்தில் வைத்து நீர் அனுப்புகிறீர். அந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை நிகழ்த்துவதாக. அந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சித்தத்தில் நடத்துவதாக. அந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்களிலே வாய்க்க பண்ணுவதாக, செழிக்க பண்ணுவதாக, மேன்மைப்படுத்துவதாக. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை உண்டு பண்ணி வெற்றி பெற செய்வீராக. வேலைகளிலே ஆண்டவரே, தொழில்களிலே இருக்கிறவர்களுக்கு ஞானத்தை உண்டு பண்ணி ஆண்டவரே அதிலே தலையாய் மாற்றுவீராக. குடும்பத்தில் ஆண்டவரே இருக்கிறவர்களுக்கு ஞானத்தை உண்டு பண்ணி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நடத்த உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தை கனிதரும் வசனமாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தை கனிதரும் வசனமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு டாப் ஃப்ளோரில் ஒரு இடம் உண்டு. டாப் ஃப்ளோரில் ஒரு இடம் உண்டு. ஆவியானவர் சொல்கிறார் அந்த நேரத்தில், this is a prophetic word. இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு இந்த மாதத்தில் ஆண்டவரே உயரத்தில் ஒரு இடத்தை நீர் வைப்பீராக. உயர்ந்த இடத்துல வைப்பீராக. ஆண்டவரே, பலத்த துருகமாகிய உம்முடைய வார்த்தையின் உச்ச நிலையில கொண்டு போய் வைப்பீராக. நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவா என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தையை கை கொள்ளுகிறதினால் அது உண்டாகிறது. அந்த வார்த்தையினால அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.